நம்ம நம்பி பழகுன ஒரு நபர் நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கே தெரியாம ஒரு துரோகத்தையும் செஞ்சுட்டு செஞ்ச தப்ப நினைச்சு மனசு வருந்தி நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அப்படின்னும் போது அவங்கள மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தா மன்னிச்சிடலாம். அது நம்மளோட பெருந்தன்மையை குறிக்கும். ஆனா அந்த நபரை திரும்பவும் ஏத்துக்கலாமா, பழைய மாதிரியான நம்பிக்கை அவங்க மேல திரும்பவும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கூடாது. ஏன்னா ஒரு தடவை ஏமாறுறோம் அப்படின்னம்னா அது ஏமாளித்தனம். தெரிஞ்சிருந்தும் திரும்ப திரும்ப போய் நம்ம ஏமாறுறோம் அப்படின்னும் போது அது முட்டாள்தனம் தானே. நம்ம நம்பி பழகுன ஒரு நபர் நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கே தெரியாம ஒரு துரோகத்தையும் செஞ்சுட்டு செஞ்ச தப்ப நினைச்சு மனசு வருந்தி நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க அப்படின்னும் போது அவங்கள மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தா மன்னிச்சிடலாம். அது நம்மளோட பெருந்தன்மையை குறிக்கும். ஆனா அந்த நபரை திரும்பவும் ஏத்துக்கலாமா, பழைய மாதிரியான நம்பிக்கை அவங்க மேல திரும்பவும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கூடாது. ஏன்னா ஒரு தடவை ஏமாறுறோம் அப்படின்னம்னா அது ஏமாளித்தனம். தெரிஞ்சிருந்தும் திரும்ப திரும்ப போய் நம்ம ஏமாறுறோம் அப்படின்னும் போது அது முட்டாள்தனம் தானே.